கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலிருந்து நாம் சில வசனங்களை தியானிக்கலாம். எபேசியர் 1 அதிகாரத்திலிருந்து கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கலாம். செய்தியின் தலைப்பு அவர் பொசிஷன் இன் கிரைஸ்ட். அவர் பொசிஷன் அப்படியானால் கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு என்ன நிலைமை. கர்த்தருக்கு அப்போஸ்தலன் பவுல் எபேசிய சபைக்கு எழுதும் பொழுது அவர் ஆவிக்குரிய ரீதியோடு எழுதியிருக்கிறார். 1 வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. கவனிங்கள், நீங்க மற்ற நிருபலாம் படிச்சீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் பிகினிங். ஆனால் எபேசு சபை ஃபுல் ஆஃப் செயின்ட்ஸ், பரிசுத்தவான்களால் நிரப்பப்பட்ட ஒரு சபை. அது விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. அப்படியானால் எல்லா சபையிலும் பரிசுத்தவான்கள் உண்டு. சில சபையில அவர் போய் ஊழியம் செய்யும் பொழுது டோட்டலாக முழு ஒரு பிலீவர்ஸ் எல்லா சபைகளிலும் கலந்துருப்பாங்க. புறஜாதியார், ரட்சிக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்படாதவங்க, இயேசு ஏற்றுக்கொள்ளாதவங்க, ஒரு ஆஃப் பேக்டு அறகுற விசுவாசிகளும் உண்டு. ஆனால் அப்போஸ்தலன் பவுல் இந்த எபேசு சபைக்கு எழுதும் பொழுது விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. அப்படியானால் முழுக்க முழுக்க ஒரு பரிசுத்தவான்களால் நிரப்பப்பட்ட ஒரு சபையாக காணப்பட்டது. அதை மனதிலே வைத்துதான் அவர் எழுதினார். ஆனால் நிருபங்களில் ஏறக்குறைய ஒரு 4-5 நிருபங்கள் பிரிசன் எபிசல்ஸ். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். பவுல் எழுதின சில நிருபங்கள், கொலோசியர், எபேசியர், அப்புறம் தீமோத்தேயு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் காவலில் கட்டப்பட்டவனாக இன் பாண்ட், கட்டப்பட்டவனாக என்று சில இடங்களிலே வரும். எல்லாவற்றையும் சொல்ல நேரமில்லை. ஒரு 4-5 நிருபங்கள் பிரிசன் எபிசல்ஸ், அதாவது சிறைச்சாலையிலே எழுதின நிருபங்கள். அவர் வீட்டில் உட்கார்ந்தோ அல்லது ஒரு சபையில் உட்கார்ந்தோ நிருபத்தை, கடிதங்களை எழுதவில்லை. certain epistles are called prison epistles, அதாவது சிறைச்சாலையிலே இருந்து எழுதின நிருபங்கள். இது நீங்கள் சில ஹிஸ்ட்ரி படிச்சீங்கன்னா, சில கமெண்ட்ரிஸ் எல்லாம் படித்தா அது உங்களுக்கு நன்றாக விளங்கும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை எபேசு சபையாரை குறித்து அப்போஸ்தலன் பவுல் இந்த 1 அதிகாரத்தில் எழுதும் பொழுது ஒரு சில வார்த்தைகளை நான் முக்கியப்படுத்துகிறேன். 3வது வசனம், நம்முடைய கர்த்தராகிய வாசிக்க blessed us. நம்முடைய கர்த்தராகிய வாசிக்க வேண்டாம், நான் சொல்றது கவனிங்கள். அதாவது 3ஆம் வசனம், ஆசீர்வதித்திருக்கிறார், blessed us. 4ஆம் வசனத்துல தெரிந்து கொள்ளப்பட்டபடியே, chosen us. 5வது வசனம், முன்குறித்திருக்கப்பட்டபடியே, predestinated us. predestinated us. 6ஆம் வசனம், grace on us, கிருபை நம்ம மேல காணப்படுகிறது. 8ஆம் வசனம், grace towards us, நம்மிடத்திலே அல்லது கொடுக்கப்பட்ட, நமக்கு நேராக அளிக்கப்பட்ட ஒரு கிருபை. 9ஆம் வசனம், made known to us, ரகசியம் என்ற ஒரு வார்த்தை அந்த இடத்துல இருக்கும் தமிழ்ல. அதை கர்த்தர் நமக்கு இந்த ரகசியத்தை, கர்த்தருடைய சித்தத்தை வெளிப்படுத்தின ஒரு குறிப்பு அது. 7வதாக
13ஆம் வசனத்தில் sealed as, 13ஆம் வசனம், பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். அப்படியானால் முதலாவதாக முதல் குறிப்பு வாசிக்கலாம். 3ஆம் வசனம் வாசியுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே, இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். கவனிங்கள், 2 விதமான ஆசீர்வாதம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு காணப்படுகிறது. ஒன்று பூலோகத்திலே காணப்படுகிற ஆசீர்வாதம், மற்றொன்று ஹெவன்லி பிளஸிங், உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதம். அவனங்களே, பூலோகத்திலே நமக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது நம்மளை பெற்ற தாய் தகப்பன் அவர்கள் உழைத்து பிழைத்து பிள்ளைகளை பெற்றெடுத்து பிள்ளைகளுக்காக தான் காலத்துக்கு பின்பு பிள்ளைகளுக்காக ஏதாவது செய்வாங்க. கொஞ்சம் லேண்ட் வாங்கி போடுவாங்க, கொஞ்சம் பணம் சேர்த்து வைப்பாங்க, இல்லை ஒரு தங்களால் முடிந்த அளவு ஒரு சின்ன ஒரு ஸ்மால் போர்ஷன், ஒரு சிறிய வீடை கட்டி வைப்பார்கள் பிள்ளைகளுக்காக. அது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ பொதுவாக. அது இட்ஸ் அ ஃபேமிலி பிளெஸ்ஸிங், இட்ஸ் அ டொமஸ்டிக் பிளெஸ்ஸிங், இட்ஸ் அ எர்த்லி பிளெஸ்ஸிங். ஆனால் பவுல் இந்த இடத்துல எபேசிய சபையாருக்கு எழுதும் பொழுது அவர் உன்னதங்களில் உள்ள சகல நன்மையினால் சகல ஆசீர்வாதங்களினால் நம்மை நிறைத்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படியானால் மனுஷனுக்கு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், வரைக்கு ஆயத்தமாயிருந்து சியோனுக்காக நேராக காத்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிற உலகம் முழுவதும் சகல பரிசுத்தவான்களுக்கு பூலோக ஆசீர்வாதமும் காணப்படுகிறது, மேலே உள்ள பரலோக உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதமும் காணப்படுகிறது. ஆனால் சில கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள், மெஜாரிட்டி மோர் தென் 50%, 60% பூமிக்கே உழைப்பாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான், அபிஷேகப்பட்ட குடும்பம் தான், பிரித்தெடுக்கப்பட்ட குடும்பம் தான். அவங்களுடைய சிந்தை, அவங்களுடைய ஆக்டிவிட்டி, அவங்களுடைய நோக்கமெல்லாம் நம்ம சம்பாதிக்கணும், உழைக்கணும், பிழைக்கணும், பிள்ளைகளுக்கு ஏதாவது. தப்பு இல்லை, இட்ஸ் அ நீடட், அது இட்ஸ் அ மஸ்ட் ஒரு பக்கம். ஆனால் நாணயத்தின் மறுபக்கத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அதர் சைட் ஆஃப் த காயின் பார்க்கும் பொழுது, கொஞ்சம் நம்மளை கண்களை மேலே எடுத்து பார்க்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நேராக என் கண்களை ஏறெடுக்கிறது. அப்படியானால் நமக்கு ஆத்துமாவுக்கு சில நன்மைகளை கர்த்தர் செய்கிறார். சரீர நன்மை அவசியம், தேவை. அது பூலோகத்திலே முடிந்து விடுகிறது, பூலோகத்திலே ஒரு ஃபுல் ஸ்டாப். ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஒரு கமா, தொடரும். இம்மையிலும் கொடுக்கப்படுகிறது, மறுமையிலும் கொடுக்கப்படுகிறது. அதை நீங்களும் நானும் நன்றாக உணர்ந்து, அதனால்தான் எபேசிய சபையாருக்கு எழுதும் பொழுது இந்த 3ஆம் வசனத்திலே நம்ம ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது finished, முடிந்து போன காரியம். அவர் சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தின நோக்கங்களில் எத்தனையோ காரியங்கள் காணப்பட்டாலும், எல்லா விதமான காரியங்கள் காணப்பட்டாலும், அதிலே சிலுவையிலே அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நமக்காக பரலோக ஆசீர்வாதத்தினால நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அது ஒரு சிலுவை தியானத்திலே அது ஒரு குறிப்பு இருக்கிறது. அதுக்குள்ள அந்த ஆங்கிள் நான் இன்னும் அதை குறித்து பேசவில்லை ஆழமாக. அவர் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி, கவனிங்கள், டுடே யூ வில் பி இன் பாரடைஸ் வித் மீ, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லும் பொழுது
அவர் மட்டும் அந்த பரதீசுக்கு போல. நல்லா யோசிச்சு தியானம் பண்ணி பாருங்க. இது எந்த கமெண்ட்ரிலையும் எந்த புக்கிலையும் கிடையாது. அவர் அடிபட்டார், நொறுக்கப்பட்டார், நசுக்கப்பட்டார். அதாவது ஜனங்களுக்காக, புலோகத்துக்காக அவர் ஆசீர்வாதத்தை உண்டு தமது சுய ரத்தத்தினாலே சம்பாதித்தன்னு வசனம் இருக்குது அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் அவர் பரதீசுக்கு போய் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி என்று சொல்லும்பொழுது இயேசுவோடு கூட யார் போயிருக்க வேண்டும் என்று என்னுடைய கருத்து, என்னுடைய மை ஓன் அதை தாட் என்று சொல்லும் பொழுது மேபி ராங், தவறாக இருக்கலாம். ஆனால் யோசித்து பாருங்கள். 3 பேர் சிலுவையில் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பா என்று சொல்லும் பொழுது, அப்போ இயேசு அந்த பரதேசிக்கு கூட யாரை கூட்டி கொண்டு போனார் என்றால் ஒரு கள்ளனை கூட்டு போனார். பரிசுத்தவானை கூட்டிட்டு போல, ரட்சிக்கப்பட்டவனை கூட்டிட்டு போல, தம்மோடு இருந்த 3.5 வருஷம் கூட சாப்பிட்டு படுத்து உறங்கின சீஷர்ல கூட்டிட்டு போல, ஒரு திருடனை கூட்டிட்டு போனார். அதனால அப்படியானால் அவருடைய நல்ல பரந்த மனதை யோசித்து பாருங்கள். பிராட் மைண்ட். அவருடைய தேவன், அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் எது வேண்டுமானாலும் செய்திருக்க முடியும். ஆனாலும் தம்மை அனுப்பினவருடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவராய் தம்மோடு அடிபட்டு தன்னுடைய குற்றங்களை உணர்ந்த அந்த தீஃப், அந்த குற்றவாளியை அவர் அந்த பரதீசுக்கு கொண்டு போய் இருக்க வேண்டும். டுடே யூ வில் பி வித் மீ இன் பாரடைஸ். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். அப்படியானால் நீங்களும் நானும் உணர வேண்டும். உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதங்களிலால் ஆசீர்வதித்தார் என்று சொல்லும் பொழுது எல்லா விதமான ஆசீர்வாதம், அதை யோசிக்க வேண்டும். அது ஹெவன்லி பிளஸிங். அது ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளஸிங். அது நீங்களும் நானும் நன்றாக உணரணும். கர்த்தாவே, அது எபேசு சபையாருக்கு இந்த பவுல் எழுதினது போல விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதினது போல இன்றைக்கும் என்னுடைய குடும்பத்துக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக, என்னுடைய புருஷனுக்காக, என்னுடைய மனைவிக்காக கர்த்தாவே நீர் உன்னதங்களில் உள்ள சகல ஆசீர்வாதத்தால ஆசீர்வதித்திருக்கிறீர் என்று நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். அது ஒரு முடிந்த ஆசீர்வாதம், ஃபினிஷ்டு பிளஸிங். நம்ம போன வருஷம் வந்தாங்க, போன வருஷம் வெட்டிங் டேக்கு வந்தாங்க, போன வருஷம் பர்த்டேக்கு வந்தாங்கன்னு முடிஞ்சதை பேசுவோம். ஆனால் இயேசு ஆசீர்வாதத்தை நமக்காக உலக தோற்றத்துக்கு முன்பே நம்மை உன்னதங்களில் உள்ள சகல ஆசீர்வாதங்களினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுல எல்லாமே அடங்கி இருக்கிறது. உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய புருஷன், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பேர பிள்ளைகள், நீங்கள் கைட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களை முழுமையாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறபடினாலே கர்த்தர் நம்மை இன்றைக்கும் ரட்சிப்பின் அனுபவத்திலும், அவரோடு ஜபிக்கிற அனுபவத்திலும், அவரோடு பழகுகிற அனுபவத்திலும் கர்த்தர் நம்மை இதுவரைக்கும் பாதுகாத்து வருகிற கிருபைக்காக நீங்களும் நானும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா. 2வதாக வாசிங்கள் 4வது வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு, குற்றம் இல்ல அவர் பிஃபோர் ஹிம், தமக்கு முன்பாக அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே இன் கிரைஸ்ட். உலக ப்ரீ டெஸ்டின், அதான் நான் சொல்றேன் அந்த வார்த்தை. he chosen us, அந்த வார்த்தை முக்கியம். தெரிந்து கொள்ளப்பட்டபடியே. அப்படியானால் he picked out.
உலகத்துல எவ்வளோ ஜனங்கள், கோடி கோடியாக யுக யுகமாக ஜனங்கள் காணப்படுகிறார்கள். ஆதாம் காலத்திலிருந்து இது வரைக்கும் நீங்களும் நானும் நல்லா யோசித்து பாருங்க, எவ்வளோ லட்சக்கணக்கான ஜனங்கள் பிறந்து இறந்திருப்பார்கள். அந்த ஆதாம் காலத்திலிருந்து ஆதி உலகத்திலிருந்து இந்த கிருபையின் காலம் வரைக்கும் யோசிங்கள். காலங்கள், டிஸ்பென்சேஷன், ஒரு 6-7 டிஸ்பென்சேஷன் இருக்குது. இப்போ நீங்களும் நானும் இருப்பது கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்திலே இந்த வேத வசனத்தின்படி உலக தோற்றத்துக்கு முன்னே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்படியானால் இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு இப்படியாக ஜீவிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், சபையை கொடுத்திருக்கிறார். நமக்கு தேவையான ஆவிக்குரிய நன்மைகளால் நம்ம நிரப்பி இருக்கிற காரணங்களில் பிரதான காரணம், பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட், உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளையும் உங்களுடைய பேர பிள்ளைகளையும்